வணக்கம். இன்றைய செய்திகள். ரயில்கள் மீது கல்வீச்சு சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் பயணியர் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லியில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரும் GT விரைவு ரயிலை ஜெயராம் என்பவர் இயக்கி வந்தார். ஆந்திர மாநிலம் சிங்கராயகொண்டா அருகே ரயில் வந்தபோது ரயில் இன்ஜின் முன்பகுதி கண்ணாடி மீது மர்ம நபர்கள் சிலர் கனமான கல் மற்றும் பாட்டில்களை வீசினர். இதில் கண்ணாடி உடைந்து ஜெயராம் மீது விழுந்து சிதறியது. இரத்த காயத்துடன் அவர் விஜயவாடா ரயில்வே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை தவிர்த்த மற்ற மாவட்டங்களில் சுழற்சி முறையில் 2 மணி நேரம் அறிவிக்கப்படாத மின் தடை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தினமும் சராசரியாக 16,000 மெகாவாட்டாக உள்ள மின் தேவை கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி எப்போதும் இல்லாத அளவாக 21,307 மெகாவாட்டாக அதிகரித்தது. வழக்கமாக ஜூனில் வெயில் சற்று குறையும். ஆனால் இம்மாதத்தில் வெயில் குறையாததால் வீடுகளில் AC சாதன பயன்பாடு அதிகம் உள்ளது. அதற்கேற்ப மின் தேவையும் அதிகரித்து வருகிறது. ஆனால் அதை பூர்த்தி செய்யும் அளவுக்கு மின்சாரம் கிடைக்காததால் பல மாவட்டங்களில் 2 மணி நேரம் வரை மின் தடை செய்யப்படுகிறது. இதனால் தொழில்கள் பாதிக்கப்படுவதுடன் இரவில் ஏற்படும் மின் தடையால் மக்கள் வீடுகளில் தூங்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தமிழக அரசு சார்பில் ஜாதிவாரி சர்வே நடத்த வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றி கழக செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முத்தழகன், அமமுக துணை பொதுச் செயலர் செந்தமிழன் உட்பட 40க்கும் அதிகமான கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். பெண்ணின் கண்ணியம் மற்றும் தனி உரிமை குறித்து இழிவாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசிய வழக்கில் யூடியூபர் முக்தார் அகமதுவை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லா என்பவர் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். அதில் திமுக MP திருச்சி சிவாவின் மகன் சூர்யா மற்றும் மை இந்தியா என்ற யூடியூப் சேனல் நடத்தி வரும் முக்தார் அகமது ஆகியோர் என்னை பற்றி இழிவாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ளனர். பெண்ணின் கண்ணியம் மற்றும் தனி உரிமை குறித்து அவதூறாக பேசியதுடன் எங்களின் இரட்டை குழந்தைகள் குறித்து வெளியில் சொல்ல முடியாத வகையில் வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளனர். இவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இது குறித்து மத்திய குற்றப்பிரிவில் உள்ள சமூக ஊடக விசாரணை பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து திருச்சி சிவாவின் மகன் சூர்யா என்பவரை கைது செய்தனர். ஆனால் யூடியூபர் முக்தார் அகமதுவை கைது செய்ய முடியாமல் திணறி வருகின்றனர். அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் ஆதரவில் அவர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் முக்தார் அகமது முன்ஜாமீன் பெறும் வரை அவரை கைது செய்யக்கூடாது என அந்த அரசியல் கட்சி சார்பில் காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. முக்தார் அகமது திமுக அனுதாபி. கடந்த ஆட்சியில் இவர் மீது ஏராளமான புகார்கள் எழுந்தன. எனினும் இவர் திமுக ஆதரவாளர் என்பதால் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்போது ஆட்சி மாறிய நிலையிலும் பழையபடியே தாறுமாறாக பேசியவரை போலீசார் தேடி வருகின்றனர். தனக்கு வாக்களித்தவர்களே வருந்தும் வகையில் தமிழக முதலமைச்சர் விஜய் பேசுகிறார் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைமையிலான புதிய அரசு அமைந்து 25 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் சிறுமி முதல் மூதாட்டி வரையில் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தினமும் குற்ற செயல்கள் நடக்கின்றன. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடந்த திமுக அரசுக்கும் தற்போதைய தாவேக அரசுக்கும் வேறுபாடில்லை. தலைமை செயலகத்தில் அமைச்சர்களின் செயல்பாடு சரியில்லாமல் உள்ளது. மின்சாரத்துறையில் ஹார்ட் டிஸ்க் திருடு போனதாக கூறப்படுகிறது. அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள கணினியில் ஹார்ட் டிஸ்க் திருடு எப்படி நடைபெற்றது? எதிர்க்கட்சி தலைவர்களை முதலமைச்சர் குறை கூறி பேசலாம். ஆனால் திருச்சி மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் ஆவேசமாக பேசியதுடன் திரைப்பட வசனம் போல பேசியது ஏற்கத்தக்கதல்ல என்றும் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் இயற்கை வளத்தை பேணி காக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக பேரவைத் தலைவர் JCD பிரபாகர் கூறியுள்ளார். மணல், கனிம வளம் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை சார்ந்த கொள்ளைகளிலிருந்து தமிழகத்தை காத்து இயற்கை வளம் நிறைந்த தமிழகமாக உருவாக்கவும் இதற்கான பணிகளை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு திட்ட வளர்ச்சிக்காக 3000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் காவிரியின் பரப்பை 33% உயர்த்தவும் முதலமைச்சர் உறுதி பூண்டுள்ளார் என்றும் JCD பிரபாகர் கூறியுள்ளார்.
அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு அதன் முந்தைய இருப்பில் இருந்து தற்போது 21 முதல் 22% குறைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.